நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படம் வெளியாகிறது. அது குறித்து அந்த படத்தில் ஒரு சிறு இடத்துல வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் நம்மிடையே பேசியிருக்கிறார். எப்படி சார் ஆக்டிங் இருக்குது? ஆக்டிங்லாம் இல்லைங்க, சும்மா ஒரு சீனில் வருதுதான். தலைவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், லாஸ்ட் மந்தத்தில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அவராகவே கால் பண்ணி ஃபோட்டோஸ் கொடுங்க அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் ஃபோட்டோஸ், அதான் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைரக்ஷன் அனுப்பிச்சு அடுத்த 2 நாளில் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தது. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா சார் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அவர் வேற மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடாரு. அது பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப சீரியஸாக இருந்து ஒரு சீனில் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும். கேமரா முன்னாடி சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் அப்படியே அவளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் நேரில் பார்த்தேன். ஸோ நடிப்புங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அன்றைக்கி அப்போ தான் புரிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமாவை ரொம்ப நேசிச்சார். அவர் அரசியலுக்கு முன்னாடி எந்த வேலையை எடுத்தாலுமே அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணணும்னு நினைப்பார். இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அந்த வேலையை சரியாக செய்யணும், அந்த வேலையை யார் பண்ண முடியும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மியூசிக்கு, ஆர்ட்டு, அந்த காஸ்டியூம்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்து அவங்களுக்கு கரெக்டான வேலையை கரெக்டான பர்சன் கொடுத்துட்டு ஃபுல் ட்ரஸ்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவார். அதுதான் அவரோட ஸ்டைல். இப்போ கூட அதே மாதிரி தான். அவர் அந்தளவுக்கு ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக அந்த துறையில் இருந்து கடைசி படமாக இருக்கிறது ரொம்பவே எமோஷ்னலான சுச்சுவேஷன். அவரோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் கூட ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு தலைவர் சொல்லியிருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில் அது என்னுடைய முதல் திரை அனுபவம். என்னை திரையில் பார்க்கறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தமிழக மக்கள் அனைவரும் திரையில் பார்த்து அவங்க ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல தடைகள் தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு படம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே வரப்போகிற படம், எலெக்ஷன் போதே கடைசி படம் சொல்லி வந்த படம் முதலமைச்சர் ஆன பிறகு ரிலீஸ் ஆகிறது. இது நாம முன்னாடி ஜனவரி மாதமே வரணும், பொங்கலுக்கு வரணும்னு தான் அதை பிளான் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கே தெரியும், பல காரணங்களுக்காக, அரசியல் காரணங்கள் தான். இது வந்து பெருசாக மூடி மறைக்க வேண்டிய தேவையில்லை. அரசியல் காரணங்களுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆக முடியல. இப்போ வந்திருக்கு. நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள்னு டைட்டிலில் வரும். அதை பார்க்குறதுக்கே அந்த ஒரு அனுபவமாக இருக்கும். என்னென்னா இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஒருத்தருடைய கருத்து சுதந்திரத்தில் ஒரு அங்கமாக தான் இருக்குது. இந்த மாதிரி அரசியல் காரணங்களுக்காக ஒரு புத்தகமோ ஒரு மூவியோ இது மாதிரி தடை பண்ணுவது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதனால் சரி, எப்படியோ இந்த படத்திற்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. மக்களும் இதனை ஆதரவு கொடுத்து இந்த மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யணும். நிறைய பேர் படம் அந்த லீக் ஆகிருந்தது. சில பேர் பார்த்துருக்காங்க. சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆஃப் பேர் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஸ்க்ரீனில் போய் தலைவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் கண்டிப்பாக வருவாங்க. மக்கள் இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு அஃபிஷியலாக மினிஸ்டர்ஸ்லாம் லீவில் இருப்பாங்க? இல்லை, இந்த விஷயத்தை தயவுசெய்து எல்லாத்துக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். மினிஸ்டர்ஸ்க்குலாம் லீவு, ஒர்க்கிங் டேன்னு எதுவுமே கிடையாது. நாங்களாம் 365 days நாங்கள் ஒர்க்கிங்கில் தான் இருக்கோம். இப்போ சனி ஞாயிறு எந்த அமைச்சராச்சும் லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்களா? இப்போ நான் கூட தொகுதிக்கு போகிறோம், பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு போகிறோம். அதனால் இந்த மாதிரி எங்களுக்கு லீவ் போட்டுட்டு படத்துக்கு போகிறாங்கிறது தயவுசெய்து அப்படிலாம் அது தவறான கான்செப்ட். அதுதான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 24 மணி நேரமும் ஏதோ ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி பொறுப்புள்ள தான் இருக்கும். அதனால் லீவுன்னு கிடையாது. இது எப்படி என்ன சொல்கிறது, இது ஒரு பிரெத் டேக்கிங் தான். எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு டைம் வேணும். அந்த மாதிரி தான். தேங்க்யூ.